அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இந்த பதிவில் ஒரு ஸ்டோன் பெயிண்டிங் பார்க்கலாங்க. எங்கள் பாப்பாவுக்காக நான் பண்ணி கொடுத்தேன். அவள் ரொம்ப இஷ்டப்பட்டு கேட்டா. ஸோ ஒரு சின்ன எலிஃபேண்ட் அது மேலே தண்ணியில் உட்காந்து விளையாடுற மாதிரி அந்த ஸ்டோன் பெயிண்டிங்கில் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டோன் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பெயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்ரலிக் பெயிண்ட்டு, ஃபேப்ரிக் பெயிண்ட் இருக்குங்களா, அதை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு எனாமல்டு பெயிண்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம்னா அப்படின்னா ஸ்டோனில் நமக்கு கரெக்டாக ரிசல்ட் கிடைக்கும், அழியாது. ஃபஸ்ட்டு பேஸ் ஒயிட் கலரில் கொடுத்துட்டு அது காஞ்சதுக்கப்புறம் அது மேலே நம்ம பண்ணோன்னா நமக்கு இன்னும் நல்லா ஒரு எடுப்பான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நல்லா ஒரு பிரைட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு டல்லாக இருக்கும். டேரெக்டாக நம்ம ஸ்டோன் மேலே அப்படியே கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த கல்லோட கலர் நம்ம கொடுக்கக்கூடிய கலரை கொஞ்சம் டல் பண்ணிடும். ஸோ நம்ம பேஸ் ஒயிட்டு கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோமோ டைரெக்டாக பண்ணுற பெயிண்டிங் பண்ண முடியும்னா பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பென்சிலில் லைட்டாக ட்ரா பண்ணி மார்க் பண்ணிக்கலாம், என்னென்ன கலர் எந்த நேரத்தில் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றதா. ஏன்னா இதை நம்ம எரேஸ் பண்ணிட்டுலாம் நம்ம பண்ண முடியாது. ஸோ நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். நல்ல ட்ரைனிங் இருக்குது, பெயிண்டிங்கில் நல்ல ப்ராக்டிஸ் எடுத்துருக்குறவங்க அப்படின்னா டைரெக்டாக கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கப்புறமா நான் ஒரு பர்பிள் கலர் எடுத்துகிட்டு அந்த எலிஃபேண்ட்டுக்கு கொடுக்குறேன். எலிஃபேண்ட் அந்த யானை, குட்டி யானை. அது குட்டி யானை ஒரு பேஸ்கெட்டில் தண்ணி இருக்குது, அதுக்குள்ளே விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி தண்ணி எடுத்து மேலே அடிக்கிறப்போ அது கீழே கொட்டுற மாதிரியும் ஒரு அழகான க்யூட்டான ஒரு தீம். ஸோ இது எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்காக நான் இதை ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது அந்த யானைக்குட்டி. அந்த பர்பிள் கலரில் நம்ம ஃபஸ்ட்டு பெயிண்ட் கொடுத்துட்டு அப்புறம் அந்த தண்ணி இருக்கிற ஏரியா, அப்புறம் பேஸ்கெட், அப்புறம் அந்த பேக்ரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆரஞ்சு கலர். இந்த கலர் கான்ட்ராஸ்ட் ரொம்பவே அழகாக மேட்ச் ஆச்சு. இந்த பர்பிள், ஆரஞ்சு, ஒயிட்டு, இந்த பேஸ்கெட் ப்ரௌன் கலர், எல்லாமே அந்த கலர்ஸ் ரொம்பவே அழகாக செட்டாக இருந்தது. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அவுட்லுக் கிடச்சிருந்தது. பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலர் கொடுக்குறப்போ இன்னும் நல்லா ப்ரைட்டாக தெரிஞ்சுது. நான் ஒயிட் இருக்க ஏரியாவில் அகைன் ஒயிட் கொடுக்கல, அதை அப்படியே விட்டுட்டேன். அந்த மேலே அந்த தண்ணியோட எஃபெக்ட்டுக்கு மட்டும் ப்ளூ கலரில் லைட்டாக ஒயிட்டை மிக்ஸ் பண்ணி லைட்டாக அந்த இடத்துல காமிச்சிருந்தேன். இப்போது பேக்ரவுண்டில் ஆரஞ்சு கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் பேஸ்கெட் கொடுக்கணும். இன்னும் ஸ்டோன்ஸ் நான் நிறைய வச்சுருக்கேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள், டிஃப்ரெண்ட்டாக வேறு என்ன மாதிரி ஸ்டோனில் பெயிண்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்கள் ஐடியா சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்து வேறு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்கிறத விட அதை செஞ்சு முடிச்சுட்டு பார்க்குறப்ப ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. அழகாக இருந்தது, க்யூட்டாக. இன்னும் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நமக்கு இன்னும் நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் மைண்டுக்கு பார்க்குறதுக்கு அப்படின்னு பார்த்து நம்ம நிறைய இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி நம்ம கண்ணில் படுற மாதிரி வச்சுருக்கிறப்போ அதை பார்க்குறப்ப நமக்கு மைண்ட் ரொம்பவே ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்கும். நம்மளை சுற்றி அதுவும் நம்ம கையால் பண்ணுறத நம்ம வச்சுருக்கோம் அப்படின்றப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகும். நம்மளோட ஒர்க்லேருந்து நம்ம தாட்லேருந்து எல்லாமே. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் ரொம்ப நல்லா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். நிறைய ஸ்டோன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்ருப்பேன். எனக்கு எங்கே கிடச்சாலும் நான் பத்திரமா அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் நான் இப்போ தான் அதை ப்ராக்டிக்கலாக ஃபஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாள் நான் இதை பண்ணாமல் இருந்தது தான் ஏன் இருந்தோம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இப்போ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு மைண்டுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது பார்க்குறப்போ. ஸோ இதை முன்னாடியே நான் பண்ணியிருக்கலாம், பட் ரொம்ப லேட்டாக பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது. அடுத்தடுத்து நான் இன்னும் எல்லாத்தையுமே பண்ணணும். எங்கள் பாப்பா தான் இப்போ ஐடியா கொடுக்குறா. என்னென்னா இது பண்ணி கொடுங்கம்மா, அதை பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறா. ஸோ அடுத்தது ஒரு யூனிகார்ன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கா. நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்ன மாதிரி ஸ்டோன் பெயிண்டிங் பண்ணால் யூனிக்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நமக்கு மைண்டுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக கொடுக்கும், ரிசல்ட் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றத உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள், மறந்துடாதீங்க. என்னடா அது தஞ்சாவூர் பெயிண்டிங்காக போட்டுட்ருந்தோம், இப்போது திடீர்னு இந்த மாதிரி ஸ்டோன் பெயிண்டிங்லாம் போடுறேனேன்னு யோசிக்காதீங்க. ஒரு டிஃப்ரெண்ட் நம்ம கலை அப்படின்னாவே ஒரு விஷயத்தில் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அதில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது சம்மந்தமாக இருக்க எல்லா விஷயத்துலையுமே அவங்க கொஞ்சம் ஓரளவு இன்வால்மெண்ட் இருப்பாங்க. அப்படி தான் நானுமே. ஸோ எனக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு ஆசை. நான் நிறைய விஷயத்த இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அந்த சிப்பிலாம் இருக்கும் இல்லைங்களா, அது ஷெல்ஸ், அது அப்புறம் பேர்ட்ஸோட அந்த இறகுகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஃபெதர்ஸ், அது
இன்னும் நிறைய சில டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் நிறைய நான் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். ஆனால் இது வரைக்கும் ஒன்றுமே வந்து முழுசாக எதுவும் ட்ரை பண்ணது கிடையாது. ஏதாவது பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ட் பண்ணி வைப்பேன். முன்னாடி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். நான் இன்னொரு வீடியோவில் வேணால் நான் காட்டுறேன் நான் பண்ணேன். என்னோடய ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப்பில் இருக்கும்போது நான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அதோடய ஃபோட்டோஸ்லாம் நான் வச்சுருக்கேன். மிச்சதெல்லாம் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை ஒரு வீடியோஸில் வந்து நான் வேணால் காட்டுறேன். இப்போது ரீசெண்டாக நான் கொஞ்ச நாளாக வந்து எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது கிடையாது. வெறும் தேஞ்சூர் பெயிண்டிங் மட்டும்தான் அதிகமாக நான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதர் ஒர்க்ஸ்லாம் வந்து எனக்கு டைமும் இருக்கிறது இல்லை. இப்போ பாப்பா வந்து கொஞ்சம் பேச ஆரம்பித்து கேட்க ஆரம்பிக்கிறதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் இன்வால்மெண்ட் வந்து வருது. ஓகே, நம்ம இதை பண்ணலாம், அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை இதை வச்சுருக்கோமே அப்படின்னு யோசிக்க தோணுது. இதுக்கு வந்து நான் பிளாக்கில் வந்து சிடி மார்க்கர் யூஸ் பண்ணி பார்த்தேன். அது அவ்வளோவா செட் ஆகலை நமக்கு. ஸோ நான் அக்ரிலிக் பெயிண்ட்லேயே வந்து ஃபைனாக வருது. ஸோ நான் அதிலே அகைன் வந்து பிளாக் எடுத்துகிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அவுட்லைன். இப்போது நம்ம பிளாக் ஏரியாவுக்கு வந்து லைட்டாக அங்கங்கே சில ஷேடோ அவுட்லைன் கொடுத்துட்டு கண் பகுதி, அப்புறம் அந்த சுருக்கம், இதெல்லாம் அந்த வாய்ப்பகுதி இதெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு குட்டி எலிஃபேண்ட் வந்து ரெடி ஆயிடுவார். எனக்கு பாருங்கள், தேஞ்சூர் பெயிண்டிங்கில் பார்த்து அந்த போட்டு யானை குட்டியை பார்த்தோன்னா விநாயகர்னு தான் வருது. குட்டி விநாயகர்னு சொல்ல வரேன். ஆக்சுவலி குட்டி யானை. க்யூட்டாக போட்டாச்சு. இன்னும் கண்ணில் வந்து ஒயிட் வைக்கணும். ஒயிட் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஓரளவு கம்ப்ளீட் ஆகிடும். லைனிங் முடிச்சுட்டு இந்த ஒர்க்கு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் யாராவது இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மெயில் ஐடிக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். நம்ம இமேஜை வந்து ஷேர் பண்ணி எல்லாருக்கூடையும் என்ஜாய் பண்ணிக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் கூட கொடுக்குறேன் எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி. அப்புறம் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக ட்ராயிங்ஸ்னு இருக்கும். அதில் வந்து நான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ட்ராயிங்னால் காமனாக, அதாவது தேஞ்சூர் பெயிண்டிங் இல்லாத மற்ற பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து நான் அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து வச்சுருக்கேன். ரிமைனிங் வந்து தேஞ்சூர் பெயிண்டிங் போட்டு சப்டைட்டிலோடு நான் வந்து ஃபோல்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் அதிகமாக வந்து தேஞ்சூர் பெயிண்டிங்க்கு தான் நம்ம கொடுத்துருப்போம். எப்போயாவது ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட்டாக அந்த மாதிரி நம்ம ஒரு மிக்ஸ்டு வீடியோஸ் வந்து பார்க்கலாம். அதுவும் சொல்லுங்கள், அந்த மாதிரி போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்த பதிவில் நம்ம வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்ட் கூட நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். சரிங்களா? அப்புறம் ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க, ப்ரைமரி எல்லாமே பார்த்து சேஃபாக அனுப்பிச்சி வைங்க. அப்புறம் தீபாவளி எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே அட்வான்ஸ்டாக. ஓகேங்களா? வாழ்க வளமுடன். நன்றி.